எந்த விசாரணையும் பண்ணாமல் அவங்க வந்து டாஸ்மாக் கடையில் போய் முதலமைச்சர் படத்தை ஒட்டாங்க, கோஷம் போட்டாங்க. என்ன கோஷம்னு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அப்பா வாழ்க அப்படின்னு கோஷம். இதுதான் முதலமைச்சரை திட்டி அவங்க போட்ட கோஷம். அந்த படத்தை ஒட்டிட்டு அப்பா வாழ்கன்னு கோஷம் போட்டாங்க. இப்போ அதனால அவங்கள 3 பேரையும் இருந்தாலும் அன்னபூரணி, ராணி, மும்தாஜ், விஜயகுமார் சேர்த்து 4 பேரையும் வழக்கு. என்ன வழக்குன்னா அதுலேயும் வேடிக்கை, போலீஸ்க்கு மண்டை குழையும் போச்சு. என்ன வழக்கு? பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த பிரிவில் ஒரு வழக்கு. என்ன அந்த ஸ்டிக்கரை ஒட்டினது பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்குதானே இன்னைக்கு நீதி வென்று நீதி அரசர்கள் அங்கிருந்து அவங்க விசாரணை பண்ணி அவங்கள வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறதுக்காக எல்லா விதமான வேலையை பார்க்குறாங்க. எங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எங்கேருந்து எதுவும் தகவல் வருமா, ஏதாவது விடுதலை பண்ண சொல்லிடுவாங்களான்னு பயந்துட்டு உடனடியாக கூட்டிகிட்டு வந்து கோவிலம்பாக்கத்திலிருந்து நீதிமன்றத்துக்கு கூட்டு வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இடையில வந்து மருத்துவமனையில் போய் பரிசோதனை பண்ணுறாங்க. அங்கே 10 நிமிஷம் முடிச்சு வெளியே வந்தாச்சு. நேராக கூட்டு வரல. கூட்டு வராமல் சுற்றிக்கிட்டே இருக்காங்க மவுண்ட் ரோடு முழுவதும். எவ்வளோ என்ன அராஜகம் அது! இன்னைக்கு நீதி வென்றிருக்கிறது. தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி பிரச்சனை. எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாங்க? பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பதில்லை, யார் மேலேயும் எந்த தாக்குதலும் நடத்துவதில்லை, டாஸ்மாக் கடை மேலே தாக்குதல் நடத்துவதில்லை, டாஸ்மாக் உரிமைகளுக்கு அரசு பணி செய்ய விடாமல் அவங்கள தடுக்கிறது இல்லை. ஆனால் அது அரசாங்க நிறுவனம். எப்படி போக்குவரத்து கழகமோ, மருத்துவமனையோ, சுற்றுலாத்துறையோ, பொதுப்பணித்துறையோ எல்லாம் அரசாங்க நிறுவனம். அந்த நிறுவனத்தில் முதலமைச்சர் படம் இருந்தானே, மற்ற நிறுவனத்தில் படம் இருந்தால் பெருமை. அப்போ டாஸ்மாக் நிறுவனங்கிறது ஒரு அரசு நிறுவனம். அந்த படத்தை ஒட்டியிருக்காங்க. இன்னைக்கு எங்கள் வழக்கறிஞர்கள் திரு ரமேஷ் பாபு அவர்கள், இந்த பார் அசோசியேஷனோட தலைவர் ராஜராஜன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், அருள் அவர்கள், மணிகண்டன் அவர்கள், இந்த வழக்கறிஞர்கள்லாம் வாதாடி அவர்களுக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. அந்த பெண்களுடைய உண்மையான உள்நோக்கம் எதுவுமே இல்லை. மிகப்பெரிய கலவரம் பண்ணணும், திட்டமிடணும், சதி பண்ணணும், அரசு ஊழியருக்கு இடைஞ்சல் பண்ணணும், அரசுக்கு தாக்குதல் பண்ணி இழப்பை ஏற்படுத்தணுங்கிற எந்த உள்நோக்கமும் அந்த சகோதரிக்கு கிடையாது. இங்கே வந்திருக்கிறது அவங்க பிள்ளைகளுக்கு தெரியாது, வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு. அப்படிப்பட்டதெல்லாம் அவங்க உண்மையை உணர்ந்து, நியாயத்தை உணர்ந்து இன்றைக்கு ஒரு பெயில் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை நாங்கள் மேலே சந்தித்து இந்த கேஸ் வழக்கை நாங்கள் ரத்து செய்ய முயற்சிக்கிறோம்.